ஹாய் ஆல். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் டே டைம்ல அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப்டோடது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பினேஷன். இப்போ நான் காலையில குளிச்சாச்சு, ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்கின் கேர் பண்றது அப்படியே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ நீங்க என்னோட ஃபேஸை வந்து பார்க்க முடியும். இந்த டீ ஜோன்ல மட்டும் வந்துட்டு கொஞ்சம் க்ளோவா இருக்குமா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆயிலி செக்ரேஷன் தான். இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். அதுக்காக நான் வந்து லைட் ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்றேன். நான் வந்து சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஆப்ட். நான் ஜாயின் பண்ண டைம்ல வந்து ஹைட்ரா ரேடியன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஈவன் அவுட் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ ஆஃபர் வந்துட்டு எல்லாமே வந்து ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட சிம்பிள் ரொட்டீன் வந்து இன்னைக்கு நான் டெமோ காட்ட போறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ் தான். கிளென்சர், மாய்ஸ்சரைசர், SPF 50. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர் பண்ணிடலாம். ஓகே. ஆஸ் அ பிராண்ட் பார்ட்னரா ஆஸ் ஒரு கிளைம் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றது ஃபாலோ பண்ணணும். எதுல ஃபாலோ பண்ணாலும் சரி, நாலேஜ் ஓகேனா நீங்க நாலேஜ் போகலாம். இல்ல கொஞ்சம் அஃபர்டபுளா நான் பண்றேன் அப்படின்னா நீங்க ஆப்டர் சூஸ் பண்ணலாம். ஈவன் வெலாசிட்டிலுமே நமக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கு. இந்த மூணுல எது சூஸ் பண்ணாலும் வெல் அண்ட் குட் தான். நம்மளோட ஸ்கின்னை நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் த வே யூ பிரசன்ட் டு யுவர் கஸ்டமர் அப்படின்றது மேட்டர்ஸ். நீங்க இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நீ யூஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அதுக்கு நம்ம ஆன்சரபிளா இருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஸ்கின்லயுமே ஒரு நல்ல க்ளோவோ இல்ல அந்த ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஓகே நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நமக்கு கஸ்டமர் பேஸ்மே வந்து கிரியேட் ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டெமோ பாத்திரலாமா? நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால வந்துட்டு என்னால போய் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் எடுக்கல. ஜஸ்ட் நான் வந்து வாட்டர் வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஸ்கின் வந்து நான் வெட் பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கா இருந்தா போதும். நான் என்னோட ஸ்கின் வந்து போட்டு லேயர் பண்ண விரும்பல அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ட் தான். நான் மூணே ப்ராடக்ட் தான், மூணே ப்ராடக்ட்ல எல்லா வேலையும் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப மைல்டா தான் எடுத்துருக்கேன். இங்க பாருங்க, போதும், இதுவே போதும். மேபி வீடியோல உங்களுக்கு நான் போட்டு ரப் பண்ற மாதிரி இருக்கும். பட் நான் ரொம்ப ஜென்டலா தான் யூஸ் பண்றேன். எப்பவுமே இந்த பாம் யூஸ் பண்ணாதீங்க. இங்க வந்து உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபிங்கர்ஸ் மட்டுமே வச்சு உங்களோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா இந்த நோஸ் கிட்ட ஏன் கிளென்சர் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஏன்னா வந்து கிளென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னோட உள்ள டிஷ்யூஸ் உள்ள போயிட்டு வந்துட்டு நம்மளோட இம்ப்யூரிட்டிஸை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் கிளென்சர் நம்ம வந்து யூஸ் பண்றது. எப்பவுமே ஃபேஸ் பாடிக்கு சோப் போடலாம், ஃபேஸுக்கு வந்து சோப் வந்து அவாய்ட் பண்ணுங்க, கிளென்சர் போடுங்க. ஓகேவா? நீங்க இதே கஸ்டமர்ஸ்க்குமே சொல்லலாம். ஓகே. ஸோ ஓரளவுக்கு பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி நம்மளோட ஹார்ட்டோட ஸ்கின் கேரா இருக்கட்டும், எந்த ஸ்கின் கேர் செட்டா இருக்கட்டும், நம்ம எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் தான் எடுப்போம். ஆனா அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு அமேசிங்கா இருக்கும். அண்ட் ஹார்ட்லி உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். கிளென்சர் ஒரு 1 மினிட், மாய்ஸ்சரைசர் ஒரு 1 மினிட், உங்களோட SPF வந்துட்டு ஒரு 1 மினிட். 3 to 3 to 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல ஸ்கின் கேர்ல எதுவுமே இல்லை. இது நம்மளால பண்ண முடியும்ல. ஓகே. நான் நல்லா தொடச்சி எடுத்துறேன். நான் வீடியோ அப்படின்றனால இது மாதிரி வைப் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்கோர்ஸ் கழுத்து மறந்துடாதீங்க. கழுத்து வந்து கண்டிப்பா வந்து ஒரு அன்டச்டு பார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கழுத்தை வந்து நம்ம கேரி பண்றது இல்ல. ஸோ எனக்கு வந்துட்டு கிளென்ஸ் பண்ண உடனே அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அண்ட் வந்து என்னோட ஸ்கின் பண்ணல நல்ல ஒரு கிளென்சர்லயே ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வைப் பண்ணி அதே மாதிரி போட்டு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணுவாங்க. நோ, டோன்ட் டூ லைக் தட். இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஸ்கின்லயே வந்துட்டு ஃபேஸோட டிஷ்யூஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு சாஃப்டா இருக்கு. அதனால போட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. இன்னும் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்படி போட்டு அழுத்தி இருக்கிறப்ப அங்க இருக்க சீபம் இன்னொரு இடத்துக்கு போறப்ப அங்க இன்னொரு பிம்பிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ டோன்ட் டூ லைக் தட். உங்களுக்கு இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. இப்போ நான் கிளென்ஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸோ கிளென்சர் நமக்கு வந்துட்டு அவ்வளோ நல்ல ஒரு வேலை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நான் வந்து ஈவன் அவுட்டோட லைட் வந்து யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹைட்ரா ரேடியன்ஸோட லைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டப்பா காலி ஆயிடுச்சு. அதனால வந்து நான் ஈவன் அவுட் ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு, அப்புறமா வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருந்துச்சு. லைக் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி அன்இவன் கலரா பிக்மெண்டேஷன்ஸா இருந்துச்சு. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸோட மார்க்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இப்போ எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இதை நான் கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால.
ஸோ நான் எவ்வளவு எடுக்கன்னு மட்டும் பாருங்க. இவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு டிப் தான். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, எஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அவ்வளவே போதும். 1 2 3 4 and 5 6 7. எனக்கு கழுத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இதுவே போட்டு நல்லா இந்த இது மாதிரி தேய்க்கலாம் தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே இதை வந்து ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிவிடுங்க. ஈவனும் லைட் ஃப்ரேம் நான் யூஸ் பண்றது. நல்லா ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிடுங்க. போட்டு ரப் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னா நல்லா அப்சர்வ் ஆகும். இது போடுறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த வந்து ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கும் பாருங்களேன். வேற லெவல் ஃபீல் பண்ணதான் தெரியும். ஈவன் நீங்க வந்துட்டு ஒரு 1 மினிட் நல்ல டைம் எடுத்து ஒரு மசாஜ் கூட கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ற எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிட்டு நீங்க தூங்கி பாருங்க, அவ்வளவு சூப்பரா வந்து தூக்கம் வரும். ஏன்னா வந்துட்டு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நல்லா வந்துட்டு சில பேர்லாம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணா வந்துட்டு எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரொட்டீன் பண்ணிட்டு நான் வந்து நல்லா தூங்குவேன். அவ்வளவு சூப்பரா தூக்கம் வரும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்கின்னே வந்துட்டு ஓகே நீ காலையில இருந்து இந்த டயர்டானதெல்லாம் போதும், நீ கொஞ்சம் தூங்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நல்லா டேப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காலையில தான் வந்துட்டு வீடியோ போடுறேன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு SPF 50 எடுத்துக்கிறேன். நைட்னா உங்களுக்கு இது தேவையில்லை, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் ரொட்டீனே. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டே பண்ணதுனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஹார்ட்லி இட் வில் டேக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 to 5 minutes அவ்வளவுதான். ஸோ ஆஸ் அ பிராண்ட் பார்ட்னர் ஆஸ் ஒரு ஃபேமிலினா கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது. ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு ஆன்டி ஏஜிங்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து சாகிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ SPFமே வந்துட்டு நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த 2 விரல்ல போடுறது அதெல்லாம் எடுப்பாங்க. பட் எனக்கு அதெல்லாம் வந்து தேவையே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஜஸ்ட் இந்த ஒரு ட்ராப் சேம் இதே மாதிரி தான் 2 3 4 and 5 அவ்வளவுதான். என்ன மேம் சொல்றீங்க, சன்ஸ்கிரீன்லாம் வந்துட்டு நிறைய போடணுமே? இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பரா கொஞ்சமா எடுத்தாவே போதும். அண்ட் நம்மளோட சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் மல்டி க்ளோ ப்ரொடெக்டர். உங்களுக்கு தெரியுதா நான் போடுறப்பே அந்த க்ளோ வருதா? ஓகே. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆடடா அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. அஃப்கோர்ஸ் வெல்கம். இதுக்குன்னு தனியாக எடுக்கணும்னாங்க இதோட எக்ஸ்ட்ராவே வந்து நீங்க வந்துட்டு தலைக்கிட்ட முடிச்சுக்கலாம். என்னோட ஸ்கின் அந்த க்ளோ தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஹார்ட்லி 5 minutes கூட இல்லை நம்மளோட ஸ்கின் கேர். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஈவன் அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்தவொடனே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு வந்து இருக்கும். நான் வந்து அப்பான் ஆஃப் 2 months to 3 months ஆஃப் கண்டினியூஸ் யூசேஜ் நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மந்த் வந்து நமக்கு சூப்பரான ஆஃபர்ஸ்ல இருக்கு. ஸோ டூ செக் இட் அவுட். கஸ்டமர் பேஸ்மே நம்மளால கிரியேட் பண்ண முடியும், ஏர்னிங்ஸுமே நம்மளால வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு கம்ப்ளீட் செட் வந்துட்டு நீங்க வந்து கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்றப்போ உங்களால வந்து ஈஸியா வந்துட்டு ப்ராஃபிட்டுமே வந்து பார்க்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்க. Okay. So thank you so much for watching. Bye.